என் வாழ்க்கையை தலைகீழ திருப்பின ஒரு கேஸ். நான் கிரைம் பிரான்ச். எனக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் கோடும் இல்லை. என் டிபார்ட்மெண்ட்லேயே என்னை யாருக்கும் பிடிக்காது. ஒரு மர்டர் கேஸில் A5 விசாரிக்க அனுப்புனாங்க 2 நாள். சார் இந்தாங்க நீங்க கேட்ட அந்த பையனோட ரிப்போர்ட். நமக்கு இல்லை, இதை மேல் இடத்துல கொடுக்கணும். அவங்க ஏதோ தொலைச்சிட்டாங்களாம், இதை நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்புறம் அவன் பேர் என்ன? அந்த A5. சார் அவன் பேரு சூலூர் ரவியா சார். பையன் பேரு விஜய். ஆமா, அந்த A5 இப்போ எங்க இருக்கான்? அவனோட அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கான். அங்க ஏதோ அவன் கூட பார்ட்டியா. கான்டாக்ட் வைக்க கூடாதுன்னு வேற நம்ம சொல்லிருக்காங்க. வேணும்னா அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணலாம். வீட்டுக்கா? சார் அவன் வேற நைட் ஆகிடும், சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். ஓ, அப்ப கரெக்டா இருக்கும், போலாம். இந்த வீடா? ஆமா சார் இந்த வீடு தான். சரி, நான் உள்ள போறேன், நீ இங்கே இருந்து பார்த்துக்கோ. ஏதாவதுனா அலர்ட் பண்ணு. சரி வா போலாம். சார் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். சார் ஏன் இவ்வளோ டல்லா இருக்கீங்க? 2 நாளாக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இந்த கேஸுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த கேஸை போய் நம்ம தலையில் கட்டியிருக்காங்க. உங்க வீட்ல இருந்து அதிகமா ஃபோன் பண்றாங்க. வீட்டில் இருந்தா இரு. அந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? அந்த பையனோட அம்மா ஏதோ ஹவுஸ் ஒய்ஃபா, அப்புறம் அவங்க அப்பா ஹார்பரை கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஹார்பர் குமார்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷன் பையன் டெத்துக்கு அப்புறம் உடஞ்சிட்டாரு, ஹார்பரை விட்டே போயிட்டாரு. இப்போ கூட அந்த கான்ட்ராக்ட் நம்ம ரவிக்கு தான் சார் வரப்போகுது. ரவியா? இப்பதான் எனக்கு ஒரு விஷயம். நான் ரவியோட வீட்டுக்கு போனேன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு சீட்டு கட்டு கிடைச்சிச்சு. அதுலயும் வந்து ட்ரக் இருந்துச்சு. இந்த பையனோட போஸ்ட்மார்ட்டத்துலயும் அவன் ட்ரக் யூஸ் பண்ணி தான் இறந்தான்னு இருக்கு. நம்ம தேடிட்டு இருக்கிறத பார்த்தா ரவி A5 இல்ல, அவன் தான் A1. ஆனா எனக்கு அப்ப தெரியாது இந்த கேஸ் என் வாழ்க்கையவே மாத்த போகுதுன்னு சொல்லி. ரவியோடது முதல் அத்தியாயம்தான்.